ஹெல்த்தியா கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/2 கப் கருப்பு கவுனி அரிசியை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அதை நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில போட்டு தண்ணி இல்லாதக்கு பல்ஸ் பண்ணி குருணையா எடுத்து வச்சுக்க போறோம். இதை ஊற வைக்க வேண்டாம். 1/2 கப் அரிசி எடுத்திருக்கோம். 1 கப் தண்ணி விட்டுட்டு குக்கர்ல 5-6 விசில் பிரஷர் குக் பண்ணி எடுத்து ஒரு பவுல்ல போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல கடுகு சேர்த்துக்கிறோம். அப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு லேசா வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதுல பெருங்காயம், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு குக் பண்ணிக்கோங்க. பொடியா கட் பண்ணினா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த சூட்லயே குக் ஆகட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தயிர் சாதத்து மேல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப்பு பால் சேர்த்துட்டு இருக்கேன். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதுல 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கட்டி இல்லாதக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லாட்டினா நீங்க அப்படியே சாப்பிடுறதுக்கோ நீங்க பரிமாறலாம். சூப்பரான கருப்பு கவுனி அரிசி தயிர் சாதம் நம்மளுக்கு ரெடி. டீடைல்டு ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.